வணக்கம். இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கையுடன் சர்வதேசத்தின் பல பாகங்களிலிருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் சிந்துஜன், அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியில் உங்களோடு நான் வனிதா பரமேஸ்வரன். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். சிறப்பு அமைச்சர் ஒருவரை உருவாக்குவதாக குற்றம் சாட்டப்பட்ட அபிவிருத்தி விசேட ஏற்பாடுகள் சட்டமூலத்தை வடமாகாணம் உள்ளிட்ட 3 மாகாண சபைகள் நிராகரிப்பு. சட்டமூலத்தில் திருத்தத்தை ஏற்படுத்துவதற்கு சில முதலமைச்சர்கள் முன்னிலையில் பிரதமர் இணக்கம். முதலமைச்சர்களுக்கும் பிரதமருக்கும் இடையிலான சந்திப்பிற்கு தனக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவிப்பு. 58 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தவணை அடிப்படையில் வாகனங்களை வழங்கும் தீர்மானம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர கருத்து. சிறப்பு விருந்தினராக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று மாலை சிரச நத்தார் வலயத்தை பார்வையிட வருகை தந்திருந்தார். நாத்தார் வலயத்திற்கு இன்று மாலை வருகை தந்திருந்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் வரவேற்றனர். මුළු ලෝකයේ ජීවත් වන සමස්ත ජනගහනයෙන් අති බෞද්ධරයා முழு உலகத்திலும் வாழும் மக்களில் அதிகமானோர் கிறிஸ்தவ மற்றும் கத்தோலிக்க பக்தர்களே. முழு உலக வாழ் மக்களும் கௌரவத்துடன் கொண்டாடும் இந்த நத்தார் பண்டிகையின் ஊடாக இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்த அன்பு, கௌரவம், பாசம் போன்றவற்றை அனைவருடனும் பகிர்ந்து கொள்வதே எதிர்பார்க்கப்படுகின்றது. எமது நாட்டில் உள்ள சகல இனத்தவர்களிடையேயும் அன்பு, சமாதானம் என்பவற்றின் ஊடாக நல்லிணக்கத்தை ஏற்படுத்த இது சிறந்த சந்தர்ப்பமாக அமையும். அது மாத்திரமன்றி சிறச இந்த ஏற்பாட்டை செய்ததின் ஊடாக உலகத்துக்கு நல்ல செய்தி ஒன்று எடுத்துச் செல்லப்படுகின்றது. பிறந்திருக்கும் இந்த நத்தார் பண்டிகை நம் அனைவருக்கும் சமாதானத்தை கொண்டு வந்து சேர்க்கும் பண்டிகையாக அமையட்டும் என பிரார்த்திக்கின்றேன். සාමකාමී සෙනෙහ පෙරත් අයන් සමාජයක් ගොඩනැගේවා කියලා ආශිර්වාද කරනවා. எம்டிவி எம்பிசி ஊடக வலையமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நத்தார் வலயம் தொடர்பான தகவல்களை வழங்குகின்றார் அங்கிருக்கும் நியூஸ் ஃபர்ஸ்டின் அலுவலக செய்தியாளர் சிசரகுமார் கிருஷாந்த்ராஜ். வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் தலைமை காரியாலய வளாகம் விழா கோலம் பூண்டிருக்கின்றது. மின் விளக்குகளினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நமது நாத்தார் வலயத்திற்கு இன்றும் கூட பெருந்திரளானவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸினால் ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னி மரியாளின் திருச்சொரூபத்தை வழிபடுவதற்காகவும் வணங்குவதற்காகவும் அதிக அளவிலானோர் வருகை தந்து கொண்டிருப்பதையும் எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இங்கே முப்படையினரின் கரோல் கீதங்களும் இசைக்கப்பட்டுக் கொண்டிருப்பதையும் எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. சின்னஞ்சிறார்களை மகிழ்விப்பதற்காக நத்தார் தாத்தாவினால் பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த நத்தார் பண்டிகையை கொண்டாடுவதற்காக குடும்பம் சகிதமாக எங்களுடைய நத்தார் வலயத்திற்கு வருகை தருமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக சிரச நத்தார் வலயத்திலிருந்து சிசரகுமார் கிருஷாந்த்ராஜ். 2017ஆம் ஆண்டுக்கான வடமாகாண கல்வி அமைச்சுக்குரிய வரவு செலவு திட்டம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. 30 வருட கால குடியேற்றத்தினால் எமது மாகாணம் பல்வேறு பாதிப்புகளை எதிர்நோக்கிய போதும் இக்கால பகுதியில் எமது மாகாண மாணவர்கள் காப்புத்தொகை உயர்தர 2015 பரீட்சையில் தேசிய மட்டத்தில் முதலாவதாக வந்துள்ளார்கள். 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் தேசிய மட்டத்தில் முதல் 30 பாடசாலைகளுள் 6 பாடசாலைகள் வடமாகாணத்தில் வந்துள்ளன என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இருந்தபோதும் 2017ஆம் ஆண்டு எமக்கு வழங்கப்பட்ட நிதியானது இச்சவால்களை எதிர்கொள்வதற்கு போதியதாக இல்லாதிருப்பது எமக்கு மாத்திரமன்றி மாகாணத்தில் உள்ள அனைவருக்கும் ஏமாற்றத்தை அளிப்பதாகவே இருக்கிறது. யாழ்ப்பாணம் கோட்டையை தமிழ் பேசுகின்ற எங்களுடைய இந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பிள்ளைகள், மாணவர்கள் பலரை நாங்கள் அந்த இடத்தில் காணக்கூடியதாக இருக்கின்றது. எந்த அதிகாரமும் இல்லாத நாங்கள் இந்த பிள்ளைகளை தடுத்து நிறுத்த முடியாத ஒரு நிலையில் நிற்கின்றோம். இந்த பெண் பிள்ளைகள் தொடர்பாக கூடுதலான கவனத்தை பெற்றோர் கொண்டிருந்தாலும் கூட நாங்களும் கூடுதலான அந்த கவனத்தை கொண்டிருக்க வேண்டும். கலாச்சார உத்தியோகத்தர்கள், சமூக சேவை உத்தியோகத்தர்கள், சிறுவர் நன்னடத்தை உத்தியோகத்தர்கள் என்ற 3 பகுதியினரும் சேர்ந்து இந்த கோட்டைக்குள்
இவ்வாறான பிள்ளைகள் பாடசாலை மாணவர்கள் செல்வதை ஒரு கண்காணிப்புடன் அதனை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் இந்த இடத்தில் கேட்டுக்கொள்ள. பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் 3 தரப்பினரும் ஒன்றாக இணைந்தால்தான் கல்வி அடைவு மட்டத்தை அதிகரிக்க முடியும். அதை விட்டு நாங்கள் விரலை காட்டி மாகாண கல்வி அமைச்சு என்ன செய்கின்றது என்று கேட்டால் அதுக்கு விடை காண்பது மிக கஷ்டமாக இருக்கும். அதிபர் தர பரீட்சையில் சித்தியடையாத கடமை நிறைவேற்று அதிபர்களை பாதுகாப்பதற்கு வடமாகாண கல்வி அமைச்சு தூண்டியுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. அதற்கமைய கடமை நிறைவேற்று அதிபர்களை ஆர்ப்பாட்டத்தை செய்யுமாறு வடமாகாண கல்வி அமைச்சர் தூண்டியதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமைச்சரவை தீர்மானத்துக்கு அமைய நேர்மையாக நடைபெறவிருந்த வடமாகாண புதிய தரம் பெற்ற அதிபர் நியமனத்தை தனது வரட்டு செயற்பாடுகளால் தடுத்து தகுதியற்ற கடமை நிறைவேற்ற அதிபர்களை தொடர்ந்தும் பாதுகாக்கும் வகையில் வடமாகாண கல்வி அமைச்சர் முன்னெடுக்கும் குள்ளத்தனமான செயற்பாட்டை வன்மையாக கண்டிப்பதாகவும் இலங்கை ஆசிரியர் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அறிக்கையொன்றினூடாக இந்த விடயங்களை தெளிவுபடுத்தியுள்ளார். இந்த நடவடிக்கையானது அரசியல் சுயநலத்துக்காக வடமாகாண கல்வியை தரம் தாழ்த்தி செய்யும் மோசமான செயற்பாடு எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முறையாக தெரிவு செய்யப்படாமல் அதிகாரிகளினதும் அரசியல்வாதிகளினதும் செல்வாக்கால் முறையற்ற விதமாக தெரிவு செய்யப்பட்ட கடமை நிறைவேற்று அதிபர்களை காப்பாற்றுவதற்காக முனையும் வடமாகாண கல்வி அமைச்சரின் செயற்பாட்டை வன்மையாக கண்டிப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரிசி நெருக்கடிக்கு மத்தியில் அரசாங்கத்தில் உள்ள நெல்லை பாரிய அளவிலான நெல் ஆலை உரிமையாளர்களுக்கு மாத்திரம் விநியோகிப்பதாக சிறு மற்றும் நடுத்தர அளவிலான நெல் ஆலை உரிமையாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மீகலவ மகாவலி பிரிவு அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள நெற் சந்தைப்படுத்தல் சபைக்கு சொந்தமான களஞ்சிய சாலையில் இருந்து பாரிய அளவிலான நெல் ஆலை உரிமையாளர்களுக்கு இவ்வாறு நெல் விநியோகிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அகில இலங்கை விவசாய சம்மேளனம் மற்றும் சிறிய நடுத்தர அளவிலான நெல் உரிமையாளர்கள் சிலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 43.65 ரூபாவாகும். அவ்வாறெனினும் இவர்கள் வந்துள்ளார்களா? இவர்கள் வந்து இதனை கூறினார்கள். இவர்களிடமிருந்து 49 ரூபாய் கணக்கில் நெல்லை பெற்றுக் கொள்கின்றனர். இந்த எதிர்ப்பின் பின்னர் நெல்லை கொள்வனவு செய்வதற்கு வருகை தந்த லாரிகள் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றன. இதேவேளை மருதகமுல ஐக்கிய அரிசி உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றினை ஏற்பாடு செய்திருந்தனர். அரசாங்கத்திடம் உள்ள அரிசியை சிறு மற்றும் நடுத்தர அளவிலான நெல் உரிமையாளர்களுக்கு வழங்கினால் அரிசியின் விலையை துரிதமாக குறைக்க முடியும் என இவர்கள் தெரிவித்தனர். அரசாங்கத்திடம் முகாமைத்துவம் ஒன்று இல்லை. பிரதமரின் செயற்பாடுகள் ஜனாதிபதிக்கு தெரியாது. அரசாங்கத்தின் ஏனைய அமைச்சர்களின் தீர்மானங்களை அறிவித்திருக்கவில்லை. அரசாங்கம் சிறப்பு அமைச்சர்களை உருவாக்க உள்ளது. அது தொடர்பில் அமைச்சர்கள் அறிந்திருக்கவில்லை. நெல்லை பெற்று அதனை அரிசியாக்கி மக்களுக்கு வழங்க முடியாத அரசாங்கம் இது மாறியுள்ளது. அபிவிருத்தி விசேட ஏற்பாடுகள் சட்டமூலத்தில் திருத்தங்களை ஏற்படுத்தி மீண்டும் மாகாண சபைகளுக்கு அனுப்பி வைப்பதற்கு பிரதமர் இணக்கம் தெரிவித்துள்ளதாக சில முதலமைச்சர்கள் தெரிவிக்கின்றனர். பிரதமருடன் இன்று நடைபெற்ற சந்திப்பின் பின்னரே அவர்கள் இவ்வாறான கருத்தினை தெரிவித்தனர். 2 சிறப்பு அமைச்சர் பதவிகளை உருவாக்குவதற்கான வாய்ப்பு உள்ளதாக அண்மையில் அதிகளவில் விமர்சனத்திற்குள்ளான அபிவிருத்தி விசேட ஏற்பாடுகள் சட்டமூலம் தொடர்பில் மாகாண முதலமைச்சர்களுடன் பிரதமர் இன்று கலந்துரையாடினார். மேல், கிழக்கு, ஊவா மற்றும் தென் மாகாணங்களின் முதலமைச்சர்கள் மாத்திரமே இதில் கலந்து கொண்டிருந்தனர். 2 முதலமைச்சர்கள் வெளிநாடு சென்றுள்ளதுடன் 2 முதலமைச்சர்கள் மாகாண சபை அமர்வு காரணமாக கலந்து கொள்ளவில்லை. எனினும் முதலமைச்சர்களுக்கும் பிரதமருக்கும் இடையிலான சந்திப்பு இன்று அலரி மாளிகையில் நடைபெற்ற போதிலும் தனக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என வடமாகாண முதலமைச்சர் தெரிவித்தார். என்னையும் இன்று அழைத்ததாக பத்திரிகையில் குறிப்பிட்டிருந்தாலும் எனக்கு அழைப்பு கடிதம் இதுவரையிலே வரவில்லை. ஆனால் அந்த கூட்டம் இன்று நடைபெறப் போவதாக இருந்தது. நேற்று எங்களுக்கு சொல்லப்பட்டது அந்த கூட்டம் நடைபெறாது என்று. சில மாகாண சபைகளில் நிராகரிக்கப்பட்டுள்ள அபிவிருத்தி விசேட ஏற்பாடுகள் சட்டமூலத்தின் எதிர்காலம் தொடர்பில் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக இந்த சந்திப்பில் பங்கேற்ற முதலமைச்சர்கள் கூறினர்.
அதிகாரங்களை பிரத்யேகமாக்குவதற்கு ஆதரவளிக்காத ஒரு பிரிவினர் என்ற வகையில் நாம் இதற்கு ஒருபோதும் இணங்கப் போவதில்லை. இவ்வாறு இடம்பெறாது என பிரதமரும் அமைச்சர் மலிக் சமரவிக்ரமும் எமக்கு உறுதியளித்தனர். இதற்கு ஒரு அமைச்சர் அல்லாது குழுவொன்றை நியமிக்குமாறு நாம் கேட்டுக்கொண்டோம். அதற்குள் உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகளின் பிரதிநிதித்துவத்தை உள்ளடக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டோம். இதேவேளை அபிவிருத்தி விசேட ஏற்பாடுகள் சட்டமூலத்தை வடமாகாண சபை இன்று நிராகரித்தது. இந்த சட்டமூலத்தை ஏகமனதாக நிராகரிப்பதாக வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் மாகாண சபை அமர்வில் அறிவித்தார். எங்களுக்கு அனுப்பப்பட்ட கடிதத்திலே ஜனாதிபதியினுடைய ஒப்பத்தோடு தான் அந்த கடிதத்தை ஆளுநர் அவர்கள் அனுப்பியிருந்தார்கள். அதற்கு மேலாக ஒரு அதிகரித்த அதீத சக்தி வாய்ந்த அமைச்சுக்களை அல்லது அமைச்சை உருவாக்குகின்ற ஒரு நடவடிக்கையும் எங்களுடைய அதிகார பகிர்வு என்ற இலக்குக்கு இது முரண்பாடாக இருக்கின்ற காரணத்தினால் இதிலே நாங்கள் தெளிவாக இந்த சட்டமூலத்தோடு உடன்படவில்லை என்ற கருத்தை நாங்கள் உடனடியாக தெரிவிக்க வேண்டும். இதுல மேலதிக விவாதம் தேவையில்லை. ஆகவே கௌரவ முதலமைச்சரோடு கருத்து இருந்த பின் நாங்கள் ஏகமனதாக இதை உடன்படவில்லை என்ற கருத்தை தெரிவித்தால் நான் உடனடியாகவே அதை உரியவர்களுக்கு அறிவிக்கலாம் என்ற இன்றைக்கு இதை முடிவெடுக்க இருக்கிறார்கள். ஒரு புது சட்டம் ஒன்றை கொண்டு வர பார்க்கின்றார்கள். அபிவிருத்தி விசேட ஏற்பாடுகள் சட்டம். அதன் ஊடாக மத்திய அரசாங்கம் தான் நினைத்ததை என்னவாறு செய்ய வேண்டும் என்பதை ஒரு முடிவுக்கு வந்து எங்களுக்கு அது பற்றி குறிப்பிட்டு தாங்கள் நினைத்ததை நாடு எங்கிலும் பொருளாதார விருத்தி சம்பந்தமாக செய்ய இருக்கின்றார்கள். அதற்கு அவர்கள் தந்த பதில் அந்தந்த நேரத்தில் அந்தந்த சட்டத்தில் என்ன இருக்கின்றதோ அந்த சட்டத்தின்படி நடைமுறைப்படுத்தலாம். அபிவிருத்தி என்ற போர்வையின் கீழ் சகல மாகாணங்களிலும் செய்ய வேண்டிய தங்களுக்குரிய நடவடிக்கைகளை அதாவது மாகாணத்துக்குரிய நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கம் எடுத்து கையாள்வது வரவேற்கத்தக்கதல்ல என்பது சம்பந்தமாக அநேகமாக ஏகோபித்த ஒருமித்துவ கருத்து இருக்கின்றது. நேற்றைய தினம் நான் நினைக்கின்றேன் ஊவா மாகாணத்திலே அவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டம் கொண்டு வந்திருக்கின்றார்கள். நாங்கள் நிதானித்து நாங்கள் தீர்மானம் எடுத்து எங்களுக்கு தேவையானதை குறிப்பிடும் போது அவற்றை ஏற்றுக்கொண்டு மத்திய அரசாங்கம் உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் கோரிக்கொண்டிருக்கும் ஒரு விடயம். ஆனால் அதற்கு மாறாக தாங்கள் நினைத்ததை எங்கள் மீது புகுத்தும் அல்லது திணிக்கும் ஒரு விதமாகத்தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. அதற்கு ஏற்றவாறுதான் இந்த சட்ட மூலம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த சட்ட மூலத்தை வலுவாக எதிர்க்கின்றோம். இது எல்லாம் இந்த ஒரு பக்கத்தால தட்டி கொடுத்து இன்னொரு பக்கத்தால எடுக்கின்ற விளையாட்டுகள்ல நாடகங்கள்ல இன்னொரு அரங்கு. ஆனா இது சட்ட ரீதியாக ஒரு பக்கத்தால கொடுத்த அதிகாரங்களை இன்னொரு பக்கத்தால எடுக்கின்ற ஒரு ஏற்பாடுதான் இந்த அபிவிருத்தி விசேட. இதேவேளை குறித்த சட்டமூலம் தொடர்பில் கலந்துரையாடும் நோக்கில் கிழக்கு மாகாண சபை இன்று கூடியது. எனினும் 10 நிமிட விவாதத்தின் பின்னர் சபை அமர்வு ஜனவரி மாதம் 30ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அபிவிருத்தி விசேட ஏற்பாடுகள் என்ற அந்த ஒரு பில்லை நாங்கள் எங்களுடைய மாகாண சபையிலே சமர்ப்பித்திருந்தோம். கௌரவ மாகாண சபை உறுப்பினர்கள் எல்லோருமாக சேர்ந்து இந்த விடயத்தை நாங்கள் எல்லோரும் மிகவும் அவதானமாக படிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் அடுத்த சபைக்கு இதை எடுப்பதாக நாங்கள் இன்று தீர்மானம் எடுத்திருக்கின்றோம். இதேவேளை மாகாண சபையின் அனுமதிக்காக முன்வைக்கப்பட்டிருந்த அபிவிருத்தி விசேட ஏற்பாடுகள் சட்டம் மூலம் வடமத்திய மாகாண சபையில் 9 மேலதிக வாக்குகளினால் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. சட்டமூலத்திற்கு ஆதரவாக ஐக்கிய தேசிய கட்சியின் 10 உறுப்பினர்கள் வாக்களித்தனர். முதலமைச்சர் உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் 19 உறுப்பினர்கள் சட்டமூலத்திற்கு எதிராக வாக்களித்துள்ளனர். வாக்கெடுப்பு இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர் வசந்த சமரசிங்க மற்றும் சுயேட்சை உறுப்பினரான கிங்ஸ் நெல்சன் ஆகியோர் சபையில் பிரசன்னமாகியிருக்கவில்லை. இதேவேளை ஊவா மாகாண சபையில் நேற்றைய தினம் இந்த சட்டம் மூலம் 4 மேலதிக வாக்குகளினால் நிராகரிக்கப்பட்டது. 23 உறுப்பினர்களில் ஐக்கிய தேசிய கட்சியின் 9 உறுப்பினர்கள் மாத்திரமே சட்டமூலத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர். ஊவா மாகாண முதலமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்க வாக்களிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதிமா தமங்கே பலத்தல்ல தனது அதிகாரத்தை குறைப்பதற்காக பாராளுமன்றத்தில் பிரேரணை சமர்ப்பித்த ஒரு தலைவரை ஜனாதிபதி மேலும் குறைக்கவும் அவர் தயாராக உள்ளார். அவ்வாறானதொரு சூழ்நிலையில் வேறொருவருக்கு அதிகூடிய அதிகாரத்தை வழங்குவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படாது. அதனை ஏற்றுக்கொள்கின்றோம். நாட்டிற்கு வருகை தரும் சர்வதேச மற்றும் உள்நாட்டு முதலீட்டாளர்களை விரைவில் தமது செயற்பாடுகளை முன்னெடுப்பதில் அசௌகரியங்கள் காணப்படுகின்றன. அதற்கான திட்டம் ஒன்றை அமைக்கும் தேவையுள்ளது. எனினும் ஜனாதிபதிக்குள்ள அதிகாரங்களை குறைத்துள்ள நிலையில் சிறப்பு அதிகாரம் ஒன்றை வேறொருவருக்கு வழங்குவதற்காக
கடந்த காலங்களில் உத்தியோகபூர்வமற்ற சிறப்பு அமைச்சர்கள் இருந்தனர். உத்தியோகபூர்வமாக இல்லாத போதிலும் அந்த சிறப்பு அமைச்சர் அனைத்து அமைச்சுக்களினதும் பொறுப்புகளை தன்வசப்படுத்திக் கொண்டிருந்தார். இவ்வாறான சிறப்பு அமைச்சர் ஒன்று உருவாகினால் ஏகாதிபத்தியவாதி ஒருவர் உருவாகுவார். அதனால் இலங்கைக்கு சிறப்பு அமைச்சர் தேவையில்லை. முதலீட்டாளர்களுக்கு தேவையானவற்றை நிறைவேற்றுவது நிறுவனம் ஒன்றின் தேவை. அவ்வாறானது ஒரு நிறுவனம் ஒன்றை அமைக்கும் தேவை உண்மையில் உள்ளது. எனினும் அதற்காக விசேட அமைச்சர் ஒருவரை நியமித்து அவருக்கு ஏனைய அமைச்சர்களின் அதிகாரங்களையும் மாகாண சபைகளின் அதிகாரங்களையும் பயன்படுத்த அதிகாரம் வழங்கினால் அது தவறாகும். அமைச்சர்கள் என்ற ரீதியில் அதனை நாம் விரும்பவில்லை. அது தொடர்பில் முதற்கட்ட கலந்துரையாடல் இடம்பெற்றது. அதனை நிறுத்துவோம். මේ පිළිබඳ මූලික සාකච්ඡාවක් ගියා. ඒක ඉතින් මේ නවත්තලා දැම්මා. 58 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தவணை கொடுப்பனவு அடிப்படையிலான வாகனங்களை வழங்கும் திட்டத்தினை தற்காலிகமாக நிறுத்துவதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவிக்கின்றார். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான தீர்வை வரியற்ற வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொண்டுள்ள நிலையில் 58 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தவணை கொடுப்பனவு அடிப்படையில் சொகுசு வாகனங்களை வழங்குவதற்கு அரசாங்கம் அண்மையில் பிரேரணை முன்வைத்திருந்தது. இது சம்பிரதாயத்தை மீறும் வகையில் முன்வைக்கப்பட்ட பிரேரணை என்பதால் பாராளுமன்ற விவகார அமைச்சின் செயலாளர் அதற்கு இணக்கம் தெரிவிப்பதனை நிராகரித்தார். இந்த விடயம் தொடர்பில் அமைச்சரவையில் விரிவாக கலந்துரையாடினோம். தவணை அடிப்படையில் வாகனங்களை வழங்கும் திட்டத்தினை தற்காலிகமாக நாம் நிறுத்தியுள்ளோம். அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் அபிவிருத்தி குழு உறுப்பினர்களுக்கு கடந்த அரசாங்க காலப்பகுதியில் வாகனங்களை வழங்கினோம். வாகனம் ஒன்றே வழங்கப்படும். எனினும் அதிக வாடகைக்கு வாகனங்களை வழங்கும் செயற்பாட்டை தற்போது நடைமுறைப்படுத்தாதிருக்கும் நிலைக்கு நாம் வந்துள்ளோம். மட்டக்களப்பு கழுதாவளை கடற்கரையில் விமானம் ஒன்றின் பாகங்கள் கரையொதுங்கியுள்ளன. இன்று காலை 7:30 அளவில் விமான பாகம் கரையொதுங்கியதாக களுவாஞ்சிக்குடி பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் வி.டி. சிசிர தெரிவித்துள்ளார். விமானத்தின் இறக்கை பகுதியொன்றே கரையொதுங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் கடற்படையினருக்கும் விமானப்படையினருக்கும் அறிவிக்கப்பட்டதை அடுத்து அதிகாரிகள் கழுதாவளை கடற்கரைக்கு வருகை தந்துள்ளனர். கரையொதுங்கியுள்ள விமானத்தின் பாகம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக களுவாஞ்சிக்குடி பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் வி.டி. சிசிர தெரிவித்தார். மலையகத்தின் சில பகுதிகளில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற தீ விபத்துகளில் குடியிருப்புகளை இழந்து அதிகமானோர் நிர்கதிக்குள்ளாகினர். சில பகுதிகளில் தற்காலிக தீர்வுகள் வழங்கப்பட்டுள்ள போதிலும் நிரந்தர வீடுகளை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அக்கரப்பத்தனை பிரேமோர் தோட்டத்தில் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி பரவிய தீயினால் எரிந்த வீடுகளின் இன்றைய நிலைமையே இது. 8 குடும்பங்களைச் சேர்ந்த 34 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்காலிக கூடாரங்கள் அமைத்துக் கொடுக்கப்பட்டன. எனினும் நீண்ட காலமாக தற்காலிக இருப்பிடங்களில் தங்கியுள்ள தமக்கான நிரந்தர தீர்வு இதுவரை வழங்கப்படவில்லை என இந்த மக்கள் அங்கலாய்க்கின்றனர். ஒரு மந்திரிமாரோ யாரும் எங்களுக்கு செஞ்சு தர இதை செஞ்சு தரேன்னு சொல்றாங்க. இன்னும் ஒன்னும் ஒரு வரைக்கும் செய்யறது இல்லைங்க. எங்களுக்கு 4 கம்பு 4 தவரத்தை கொடுத்துருக்காங்க. தண்ணி இல்ல. வீடு தரேன் அந்த தரேன் இந்த தரேங்கிறாங்க. யாருமே பார்த்ததில்ல. எல்லாம் பார்த்துட்டு தான் போறாங்க. இது ஒரு முடிவு கூட ஒண்ணுமே இல்ல. ஒரு சின்ன குடிசை தான் கொடுத்துருக்காங்க. அதுல தங்குறதுக்கு கூட இடம் இல்ல. இந்த தரம் அந்த தரங்கன்னா இது வரைக்கும் ஒண்ணுமே கொடுத்ததில்ல. எக்ஸாம் டைம்ல நான் பெரிய ஒரு கஷ்டப்பட்டேன். எக்ஸாம் நெருங்க கூட கரண்ட் டக்கு டக்குன்னு நின்று போயிடுச்சு. இப்படி இந்த வீட்டுக்கு இருக்க முடியுமான்னு பாருங்க. சூட்டுல நாங்களும் எல்லாத்துக்கும் உழைச்சி சந்தா கொடுக்குறோம் தானே. சந்தா இல்லாம இல்லையே. நாங்க வேலை செஞ்சாதான் சந்தா கட்டலாம். நாங்க வேலை இல்லாம இருந்தா சந்தா கட்ட இயலாது. நாங்க ஒரு குடும்பத்துல 8 குடும்பம் 7 குடும்பம் இருக்கோம். ஒரு ரூம்ல இருக்கேளுமா. இதேவேளை மஸ்கெலியா பிரவுன்ஸ்விக் தோட்டத்தில் கடந்த வருடம் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி பரவிய தீயினால் அந்த பகுதி மக்கள் நிர்கதிக்குள்ளாகினர். பாதிக்கப்பட்ட 23 குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு வீடுகளை அமைப்பதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை இதுவரை நிறைவடையவில்லை. சிறியோர் முதியோர் என 95 பேர் தற்காலிக இருப்பிடங்களிலும் உறவினர் வீடுகளிலும் இன்றும் தங்கியுள்ளனர். இனிமே எங்களுக்கு எவ்வளவு சீக்கிரமாக வீடை கட்டி முடித்து தரும்படி நாங்க மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்ளும். பெருசா எதுவுமே இல்ல. இவ்வளவு தூரம் நீங்க சீக்கிரமாக எங்களுக்கு வீடை கட்டி எந்த அளவுக்கு எங்களுக்கு முன்னேற்றம் அனுப்ப முடியுமோ அந்த முன்னேற்றத்துக்கு முன்பாக அந்த தகர வீட்லயே எங்களுக்கு எந்த வசதியுமே எங்க பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நாங்க வாழக்கூடிய போதுமான அடிப்படை வசதிகளே எங்களுக்கு இல்ல. முக்கியமா எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்ல. டாய்லெட் வசதி இல்ல. இந்த வீடு கட்டி தரேன்னு சொல்றதுலயும் இது எங்க கட்சியில கட்டி கொடுக்குது உங்க கட்சியில கட்டி கொடுக்குது பிரச்சனை போடுறாங்க. 2016ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி இலங்கைக்கு வங்கிக்கு சொந்தமான சலான் வங்கியின் 13.2 மில்லியன் பங்குகளை வெளிநாட்டு முதலீட்டாளர் ஒருவருக்கு விற்பனை செய்துள்ளனர். அவ்வாறு விற்பனை செய்து சில மணித்தியாலங்களுக்குள் இந்த கொடுக்கல் வாங்கல்களை பிரதமர் ரத்து செய்து போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவினூடாக விசாரணை ஆரம்பித்தார். அது தொடர்பில் மக்கள் பிரதிநிதிகள் தெரிவித்த கருத்துக்கள் சில அடுத்து.
அர்ஜுன் மகேந்திரனை காப்பாற்றவே ரணில் விக்ரமசிங்க முயற்சிக்கின்றார். அவரது நண்பனின் திருட்டு அம்பலமாகியுள்ளது. அவரை காப்பாற்ற வேண்டும் என நினைக்கின்றார். பங்குச்சந்தையில் ஏற்பட்டுள்ள நிலைமை தொடர்பில் பிரதமர் நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அரசாங்கத்தின் தலைவர் என்ற வகையில் இந்த கொடுக்கல் வாங்கலை ஏன் நிறுத்தினார் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். வழமையாக பங்குச்சந்தை கொடுக்கல் வாங்கல் அரசியல் மயப்படுத்தப்பட்டு நிறுத்தப்படுவதில்லை. அதற்குரிய நடைமுறை காணப்படுகிறது. அரசாங்கத்துக்கு சொந்தமான பாரிய பங்குகளை விற்பனை செய்வதில்லை என நாம் கொள்கை ரீதியில் தீர்மானித்திருந்தோம். அமைச்சின் அனுமதியின்றியே இலங்கை வங்கி அந்த கொடுக்கல் வாங்கலை முன்னெடுத்திருந்தது. பணிப்பாளர் சபையின் அனுமதியும் உரிய வகையில் கிடைத்திருக்கவில்லை. வங்கியில் ஏதேனும் விசேட கொடுக்கல் வாங்கல் ஒன்று மேற்கொள்வது எனின் முறையொன்றை பின்பற்ற வேண்டும். அந்த முறை பின்பற்றப்படவில்லை. அதனால் அது சட்ட ரீதியான கொடுக்கல் வாங்கல் அல்ல. அரசாங்கம் என்ற ரீதியில் அதில் தலையீடு செய்து அதனை ரத்து செய்தோம். செலான் வங்கியின் பங்குகள் பங்கு சந்தையில் கொடுக்கல் வாங்கலாக மாறியது. எனினும் பிரதமர் தலையிட்டு அந்த கொடுக்கல் வாங்கலை இடைநிறுத்தினார். பங்கு சந்தையின் நம்பகத்தன்மைக்கு இதன் மூலம் என்ன நடந்துள்ளது? மத்திய வங்கியினால் பெர்பச்சுவல் ட்ரெசரிஸ் நிறுவனத்திற்கு நிதி வழங்கப்பட்டமை தெளிவானது. இலங்கை வங்கியும் கொடுக்கல் வாங்கலுடன் தொடர்பு பட்டது. யாருடைய அனுமதியை பெற்று இதனை செய்தனர்? இலங்கை வங்கிக்கு உத்தரவு விடுக்க அர்ஜுன் மகேந்திரனுக்கு உரிமை இல்லை. இலங்கை வங்கியின் பணம் இதற்காக பயன்படுத்தப்பட்டதாக இருந்தால் அதற்கு யார் பொறுப்பு கூறுவது? பிரதமர் இலங்கை வங்கியிடம் இது குறித்து எதனையும் விசாரிக்க முற்படவில்லை. பல தசாப்தங்களாக யானைகளின் அச்சுறுத்தலுக்கு உட்பட்ட நிலையில் பல உயிர்களை பலி கொடுத்த அக்குராணி கிராம மக்களின் முகங்களில் இன்று நம்பிக்கையின் கீற்று ஒளிபெற்றுள்ளது. மட்டக்களப்பு கிரான் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட அக்குராணி கிராம மக்கள் யானை வேலியின்றி பல வருட காலமாக பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வந்திருந்தனர். 200 வருடங்கள் பழமை வாய்ந்த இந்த கிராமத்தில் இலங்கையின் பெருமையை பறைசாற்றும் ஆதிவாசிகள் உட்பட 120 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த வருடம் மாத்திரம் இந்த கிராமத்தில் யானை தாக்கத்திற்கு உள்ளாகி 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்தில் 2ஆம் கட்டம் செயலூறு பெற்று இந்த மாதம் 6ஆம் தேதி அக்குராணி கிராம மக்களுக்கு யானை மின்வேலி அமைத்துக் கொடுக்கும் திட்டம் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. 3 வாரங்களுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் மின்வேலி அமைத்து மக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்துடன் இலங்கை ஏற்றுமதி கடன் கூட்டத்தாபனமும் கைகோர்த்துள்ளது. சுமார் 4.5 கிலோமீட்டர் நீளமான குறித்த சுற்றுவேலியை மக்களிடம் கையளிக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. திட்டத்தை மக்களிடம் கையளிக்கும் நிகழ்வில் வணிக விவசாயிகள் திணைக்களத்தின் கட்டளை அதிகாரி அஜித் பிரியனந்த உட்பட நியூஸ் ஃபர்ஸ்ட் அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனர். உங்கள் பயிர் செய்கைகளுக்கு செல்லலாம். உங்கள் பிள்ளைகளை பயமில்லாமல் இந்த வீதிகளில் நடமாட வைக்கலாம். இந்த பாடசாலைக்கு உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைக்கலாம். ஏன் இரவு நேரங்களில் கூட உங்களுக்கு பயமில்லாமல் உங்கள் கிராமங்களில் இனி நடமாடி உங்களுக்கு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். இந்த கிராமத்தில் உள்ள குறைபாடுகளை அவதானித்து இந்த செயற்திட்டத்தை ஆரம்பித்தோம். உரிய அதிகாரிகள் இந்த பணிகளை முன்னெடுக்காமையினால் நியூஸ் ஃபெஸ்ட் மக்கள் சக்தி ஊடாக இவற்றினை முன்னெடுக்க வேண்டி ஏற்பட்டது. நியூஸ் ஃபெஸ்டினால் முன்னெடுக்கப்படும் மக்கள் சக்தி வேலை திட்டம் மிகச்சிறந்த ஒரு மனிதாபிமான விடயமாகும். எங்களுக்கு இப்ப இந்த சக்தி நிறுவனம் வந்ததால இந்த ஆனை வேலி போட்டு அங்கே சில சேவைகளை செஞ்சு தரப்போறாங்க. இதுக்கு பாலம் போட்டு தரணும், ரோடு செய்து வராங்க. இதெல்லாம் எங்களுக்கு மிச்சம் நன்றி. எங்களுக்கு எலெக்ஷன் போடுங்க, நாங்க உங்களோட ஊரை பார்க்க மாட்டோம்லாம் சொல்லுவாங்க. ஆனா நாங்க எலெக்ஷன் போடுவோம், அதுக்கப்புறம் அவங்க எங்களோட ஊரை அவங்களே மறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஊர் இருக்காண்டு கூட யாருக்குமே தெரியாம இருக்கும். இப்ப எங்களுக்கு சக்தி நிறுவனம் எங்களுக்கு யானை வேலியெல்லாம் போட்டு தந்து எங்களுக்கு மீதும் சந்தோஷமாக நாங்க இருந்து வாழ்றதுக்கு எங்களுக்கு ஒரு உதவி செஞ்சு தந்திக்காங்க. கச்சத்தீவில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட புனித அந்தோணியார் தேவாலயம் கடற்படையினரால் யாழ் ஆயர் இல்லத்திடம் இன்று உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. யாழ் கச்சத்தீவில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட புனித அந்தோணியார் ஆலயமானது கடந்த 7ஆம் தேதி கடற்படையினரிடமிருந்து உத்தியோகபூர்வமாக கையளிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. எனினும் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் காலமானதை அடுத்து அந்த நடவடிக்கைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தன. இதனையடுத்து யாழ்மறை மாவட்ட ஆயர் ஜஸ்டின் பெர்னர்ட் ஞானப்பிரகாசம் ஆண்டகையிடம் இன்றைய தினம் கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலயம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்படுவதாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் அக்ரம் அளவி குறிப்பிட்டுள்ளார். கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய திறப்பு விழாவில் பங்கேற்பதற்கு தமிழகத்திலிருந்து 100 மீனவர்கள் வருகை தந்துள்ளனர். 3 படகுகளில் இவர்கள் வருகை தந்துள்ளதாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இந்திய அரசின் அனுமதியுடன் ராமேஸ்வரம் பங்கு தந்தை சகாயராஜ் தலைமையில் தமிழக மீனவர்கள் கச்சத்தீவுக்கு வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
லிபியாவிலிருந்து 118 பயணிகளுடன் கடத்தப்பட்ட விமானம் மால்டா விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருக்கும் நிலையில் சில பயணிகள் வெளியேற அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எனினும் எத்தனை கடத்தல்காரர்கள் உள்ளனர் என்பது தெளிவாக தெரியவரவில்லை என பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது. மால்டா அதிகாரிகள் விமான அறைக்கு தொடர்பு கொண்டு வினவிய போது சில கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் பயணிகள் வெளியேற அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அந்த கோரிக்கைகள் என்ன, அவை நிறைவேற்றப்பட்டதா என்ற விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை என பிபிசி தகவல் வெளியிட்டுள்ளது. விமானத்தை கொண்டு வைத்து தகர்த்துவதாக அச்சுறுத்தல் விடுத்து 2 கடத்தல்காரர்கள் அந்த விமானத்தை கடத்தியிருக்கலாம் என தெரியவந்துள்ளதாக அந்த செய்தியில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. விமான நிலையத்தில் சட்டவிரோத இடையூறு ஏற்பட்டிருப்பதாக மால்டா சர்வதேச விமான நிலையம் அறிவித்துள்ளது. விமான நிலையத்தில் பெருமளவிலான சிறப்பு அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது.